ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி லைட்ரூம் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களோட பிக்சர் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. லைட்ரூம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு லைட்ரூம் அப்ளிகேஷனில் உங்களோட பிக்சர் வந்து ஆட் பண்ணுறதுக்கு இந்த இமேஜுக்கான ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஃபோல்டரில் உங்களோட இமேஜ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரில் போய்ட்டு உங்களோட இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி லைட்ரூம் அப்ளிகேஷனில் உங்களோட பிக்சர் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண பிறகு ஆல் ஃபோட்டோஸ் அப்படின்றத கிளிக் பண்ண பிறகு உங்களோட பிக்சர் வந்து காட்டும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பிறகு இங்கே ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் லைட்டுக்கான இந்த சிம்பிள் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இங்கே எக்ஸ்போசர் அப்படின்றதுல நான் சொல்கிற வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ப்ளஸில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இந்த வேல்யூவை கரெக்டாக நான் சொல்கிற வேல்யூ வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இதில் 0. கரெக்டாக நான் சொல்கிற வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். 0.16 EV அப்படின்ற இந்த வேல்யூ வந்து செட் பண்ணுங்கள். அடுத்து கான்ட்ராஸ்ட் அப்படின்றதுல ஒரு 15 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து ஹைலைட்ஸ் அப்படின்றதுல மைனஸில் வந்து ஒரு 34 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இது வந்து 34 அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து ஷேடோஸ் அப்படின்றதுல 16 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஒயிட்ஸ் அப்படின்றதுல மைனஸில் வந்து ஒரு 16 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் அப்படின்றதும் மைனஸில் ஒரு 22 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக இந்த பாயிண்ட்ஸ் வந்து இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கலருக்கான இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு டெம்ப் அப்படின்றது பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக ஒரு 6 பாயிண்ட் மட்டும் போதும். அதுக்கடுத்து கீழே டிண்ட் அப்படின்றதுல 8 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து விப்ரன்ஸ் அப்படின்றதுல 16 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். சேச்சுரேஷன் அப்படின்றது ப்ளஸ் வேல்யூவில் 6 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக இந்த பாயிண்ட்ஸ் வந்து இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கான இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேச்சுரேஷன் லூமினன்ஸ் அப்படின்னு இருக்கும் ஃபர்ஸ்ட் டாட்டில். இதில் லூமினன்ஸ் அப்படின்றதுல ஒரு 22 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து உள்ள டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு HUவில் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல. சேச்சுரேஷன் அப்படின்றதுல மைனஸில் வந்து ஒரு 16 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். லூமினன்ஸ் அப்படின்றதுல 28 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்து உள்ள டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த டாட்டில் உங்களுக்கு HUE அப்படின்றதுல -100 கொண்டு வந்துடுங்க. சேச்சுரேஷன் வந்து 24 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்து உள்ள லூமினன்ஸ் அப்படின்றதுல ப்ளஸ் வேல்யூவில் ஒரு 25 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயும் உங்களுக்கு HUயில் -100 கொண்டு வர மாதிரி இருக்கும். சேச்சுரேஷன் வந்து மைனஸில் 75 பாயிண்ட் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து கீழே லூமினன்ஸ் அப்படின்றதுல 24 பாயிண்ட் வந்து மைனஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே மைனஸ் வேல்யூவில் தான் வரும். அதுக்கு அடுத்து உள்ள டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் மட்டும் -100 கொண்டு வந்துருங்க. அதுக்கு அடுத்து உள்ள டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு HUயில் 70 மைனஸில் வந்து 79 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 79 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக நான் இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷனில் ஒரு 70 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 70 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதுக்கு அடுத்து கீழே லூமினன்ஸ் அப்படின்றதுல 22 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதுக்கு அடுத்து உள்ள டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து 16 பாயிண்ட் வந்து மைனஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். சேச்சுரேஷனை மட்டும் கரெக்டாக இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள டன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்த டாட்டில் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஒரு 3 டாட் இருக்குது பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு ஒரு 4 டாட் இருக்கும். இதில் வந்து தேர்டாக உள்ள இந்த டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஹைலைட்ஸ்க்கான இந்த டாட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஷேடோ சைடில் அந்த ஹைலைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ண பிறகு HUE சேச்சுரேஷன் லூமினன்ஸ் அப்படின்றது இதுலேயும் உங்களுக்கு காட்டும். இதில் HUயில் வந்து 235 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். 235 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட் பண்ண தேவை. லூமினன்ஸ் அப்படின்றதுல 42 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 42 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிளெண்டிங் அப்படின்றதுல 79 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இதில் கரெக்டாக 79 பாயிண்ட் வந்து செட் பண்ணிங்க. அடுத்து பேலன்ஸ் அப்படின்றதுல 46 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 46 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண பிறகு அடுத்த டாட் இருக்கு பாருங்கள். ஃபைனல் டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குளோபல் அப்படின்றது பாருங்கள். இதில் HUE அப்படின்றதுல 231 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 231 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதுக்கடுத்து கீழே சேச்சுரேஷன் அப்படின்றதுல ஒரு 60 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக 60 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக நான் இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்து கீழே லூமினன்ஸ் அப்படின்றதுல மைனஸில் வந்து ஒரு 14 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 14 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நான் இந்த வேல்யூ வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த டன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இதில் வந்து இது மட்டும் தான் பண்ணணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்ஸ்க்கான இந்த ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு கிளாரிட்டி அப்படின்றதுல 44 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வேல்யூவில் 44 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த டேயர்ஸ் அப்படின்றதுல ஒரு 22 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள்.
அதுக்கு அடுத்து கீழே விக்னெட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் வந்து ஒரு 44 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 44 பாயிண்ட் வந்து மைனஸ் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து மிட் பாயிண்ட் அப்படின்றதுல 34 பாயிண்டாக கம்மி பண்ணிங்க. 50 இருக்கும், அது வந்து 34 மாற்றிக்கிங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெதர் அப்படின்றதுல 50 இருக்கும், இது வந்து 100 மாற்றிடுங்க. ஃபுல்லாகவே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐக்கான் இருக்குது பாருங்கள், டீட்டெயிலுக்கான இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஷார்ப்பனிங் அப்படின்றதுல 42 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதுக்கடுத்து கீழே நாய்ஸ் ரெடியூஷன் அப்படின்னு இருக்கும், அதில் வந்து ஒரு 22 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அடுத்து கலர் நாய்ஸ் ரெடியூஷன் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதில் வந்து ஒரு 15 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இந்த ஆப்டிக்ஸ் அப்படின்னு இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரிமூவ் குரோமாட்டிக் ஆப்ரேஷன் அப்படின்ற இதை மட்டும் எனபிள் பண்ணிக்கங்க. அவ்வளோதான், நம்மளோட ஃபோட்டோ வந்து கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் அதோட ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண பிக்சர் எப்படி ஆட் பண்ணியிருக்கோம், இப்போ எப்படி எடிட் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக அழகாக எடிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடிட் பண்ண ஃபோட்டோ உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேவ் டு டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆயிடும்.